ஆலோசனைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் கூட சில நேரங்களில் சில தவறுகள் நடந்துருது. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அஞ்சனம் பார்க்கிறவரிடத்தில் முணுமுணு என்று ஓதுகிற குறிக்காரிடத்திலும் போய் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிருள்ளவர்களுக்காக செத்தவரிடத்தில் விசாரிக்கலாமா? அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனைன்னா யார்கிட்ட விசாரிக்கணும்னா அஞ்சனம் பார்க்குறவர்கள்ட்டையோ முணுமுணுன்னு ஓதுகிற குறிக்காரர்கள்ட்டையோ போய் விசாரிக்காதீங்க. உயிருள்ளவர்களுக்காக செத்தவங்கள்ட்ட போய் விசாரிக்கலாமா? நான் உயிருள்ள தேவன், என்கிட்ட நீங்கள் விசாரிங்கன்னு கர்த்தர் நமக்கு இதில் ஒரு நல்ல எச்சரிப்பை கொடுக்குறார். எச்சரிப்புன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்போவுமே ஆலோசனைகளை கேட்குறப்ப நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வேணும். இதைத்தான் நம்ம ஏசாயா 8:19 பார்த்தோம். இதுக்கு பிறகு பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய யுத்தங்கள், பழைய ஏற்பாடு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா யுத்தத்துக்கெல்லாம் போகிறப்ப மந்திர ஆலோசனைகள் பண்ணினார்கள் அப்படின்னு 2 ராஜாக்கள் 18:20 கூட படிக்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா மந்திர ஆலோசனைகள் பண்ணி அந்த மாதிரிலாம் போய் செஞ்சாங்க. இது மாதிரிலாம் நம்ம போய் ஆலோசனைகள் கேட்கக்கூடாது. எந்த ஆலோசனைகள் கேட்கணும், எந்த ஆலோசனைகள் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான வசனங்களையும் பைபிள் காலேஜில் உங்களுக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்குறோம். மட்டுமல்ல, பிலேயாமின் ஆலோசனை. பிலேயாம்ங்கிறவர் நல்ல கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தார். அவர் எப்படிலாம் தப்பான ஆலோசனைகள் கொடுத்து இஸ்ரவேல் வாழ்க்கையில், இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத என்னாகமும் 31:16 இதில் நம்ம பார்க்குறோம். இந்த கடைசி நாட்களில் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை திருத்து கொண்டு எல்லாரும் வருவாங்க. வேதத்தில் போட்டிருக்குது கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அப்படி கள்ள வேலையாட்கள், கபடமுள்ள ஊழியக்காரர்கள், இப்படிலாம் இருக்குது. அதனால் நம்ம எல்லாத்தையும் அப்படியே யோசித்து பயப்படாமல் இது சரியா இது தப்பா அப்படி நம்ம பார்க்கணும். பவுல் சொல்லுவார், நீங்கள் வேறொரு சுவிசேஷத்தை கேட்கல, வேற ஒரு இயேசு அறிவிக்கலை, வேற ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பவுல் சொல்லுவார். அதனால் நான் சொல்ல வர தகவல் என்னென்னா, எல்லாத்தையும் நெஜம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக போலின்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அப்போ அந்த போலித்தன்மை எது, நிஜத்தன்மை எது அப்படிங்கிறத ஆலோசனை கேட்க போகிற பிள்ளைகளுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு பர்மனண்ட்டாக நிரந்தரமான தீர்வை நமக்கு தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆலோசனைகளை கேட்குறது இங்கெல்லாம் போய் கேட்கக்கூடாது. யோபு 5:13 யோபு சொல்லுவார், திரியாவரக்காரரின் ஆலோசனைகள் என்னன்னா அது கவிழ்க்கப்படும். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார், திரியாவரக்காரரின் ஆலோசனைகள் கவிழ்க்கப்படும் அப்படின்னு யோபு சொல்கிறாரு. மட்டுமா, அப்சலோம்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு நல்லா தெரியும், தாவீதுடைய பையன். அவருக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தார். அவர் அப்சலோம்க்கு கொடுத்த ஆலோசனையை அகித்தோப்பேல் அப்படின்ற ஒருத்தர் ஆலோசனை கொடுத்தாரு. அவர் கொடுக்குற ஆலோசனை ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னா தேவ ஆலோசனைகள் போல் இருந்துச்சு. ஆனால் நாளாக நாளாக அது ரொம்ப அப்பாவுக்கும் ஆலோசனை, பிள்ளைக்கும் ஆலோசனை, 2 பக்கத்துலையுமே ஆலோசனை என்ன நடந்துச்சுன்னா அந்த ராஜாங்கத்தையே கவிழ்த்து போட்டாங்க. ஆனால் பரலோகத்தின் தேவன் அப்பாவாகிய தாவீதுக்கு கூட இருந்ததுனால அந்த தப்பான ஆலோசனைகளை தேவன் பைத்தியமாக்கி போட்டு விட்டார். 2 சாமுவேல் 15:31 அந்த வசனத்தை படித்து பார்த்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். என்னென்னா அந்த இடத்துல அகித்தோப்பேலின் ஆலோசனையை தேவரீர் பைத்தியமாக்கி விடுகிறாக. சில பேர் உங்களுக்கு விரோதமாக தப்பான ஆலோசனைகளை கொடுக்குறாங்க, மற்றவங்கள்ட்ட போய் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, 2 பக்கத்துலேயும் மாறி மாறி வித்தியாசமாக பேசி அந்த உறவுகளை வீணாக்குறாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாக தப்பான ஆலோசனைகள் கொடுக்குற ஆலோசனைகளை பரலோகத்தின் தேவன் பைத்தியமாக்கி போடுவார். ஹல்லேலூயா.